சமூகம் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம். இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன். அமெரிக்க ஜனாதிபதி முன்வைத்த யுத்த நிறுத்த முன்மொழிவினை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளுமாறு மீண்டும் வலியுறுத்தி ஐக்கிய ராஜ்யத்தின் வெளியுறவு செயலாளர் வீடியோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் காசாவை ஹமாஸால் ஆள முடியாது என்பதும் இஸ்ரேலுக்கு அதன் பாதுகாப்பு குறித்து உத்தரவாதங்கள் தேவை என்பதும் உண்மையானது என அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் இஸ்ரேலில் டெல் அவீவ் நகரில் லட்சக்கணக்கானோர் வீதிகளில் திரண்டு போராட்டம் நடத்தி வருவது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இறுதியாக செங்கடலில் போர்க்கப்பலை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலை அமெரிக்க படைகள் முறியடித்ததாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி அமைய போகின்றது. அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் சமூகம் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க ஆய்வு பகுதிக்குள்ள போகலாம். போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்காவின் புதிய முன்மொழிவில் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பெறுவதற்கான முயற்சிகளை எகிப்து முடக்கி விடுகிறது என்று எகிப்திய வட்டாரம் சனிக்கிழமை தெரிவித்திருக்கிறது. எகிப்திய செய்தி சேனல் அல் ஹஹேரா சமீபத்திய அமெரிக்க முன்மொழிவின் வெளிச்சத்தில் காசா பகுதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவதற்கு தீவிர எகிப்திய முயற்சிகள் உள்ளன என தெரிவித்துள்ளது. எகிப்து காசா எல்லையாக விளங்கும் ரஃபா கிராசிங்கை மீண்டும் திறப்பது குறித்து விவாதிக்க ஹெய்ரோவில் என்று ஒரு எகிப்திய அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதியில் இருந்து முழுமையாக இஸ்ரேலிய படைகள் விலக வலியுறுத்துகிறது என்று அந்த வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. எனினும் இரு தரப்பிலிருந்தும் சந்திப்பு குறித்து எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை என்றும் தெரியப்படுகின்றது. பாலஸ்தீனிய தரப்பின் மீது இஸ்ரேல் கட்டுப்பாட்டை பேணும் வரை ரஃபா கிராசிங்கை திறக்க வேண்டாம் என்ற உறுதியான மற்றும் நிலையான நிலைப்பாட்டை எகிப்து அனைத்து தரப்பினருக்கும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என்று அந்த வட்டாரம் மேலும் வலியுறுத்தி இருக்கிறது. பாலஸ்தீனியர்களுக்கு குறிப்பாக வடக்கு காசா பகுதியில் அத்தியாவசிய பொருட்கள் சென்றடையாததால் நிலைமை மேலும் மோசமடையும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி ரஃபா கிராசிங்கை 26 நாட்களுக்கு இஸ்ரேல் மூடி வைத்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெள்ளிக்கிழமை பாலஸ்தீனிய குழுவான ஹமாஸுக்கு 3 கட்ட ஒப்பந்தத்தை இஸ்ரேல் முன்வைத்ததாக கூறியிருக்கிறார். இது முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியில் விரோத போக்கை முடிவுக்கு கொண்டு வரும் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பதை நோக்கமாக கொண்டதாகும். இந்த ஒப்பந்தத்தை ஏற்குமாறு ஹமாஸிடம் பைடன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதேபோல் அமெரிக்க ஜனாதிபதி முன்வைத்த யுத்த நிறுத்த முன்மொழிவை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளுமாறு மீண்டும் வலியுறுத்தி ஐக்கிய ராஜ்யத்தின் வெளியுறவு செயலாளர் வீடியோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பணிய கைதிகளை விடுவிக்க ஜனாதிபதி பைடனின் ஆதரவுடன் இஸ்ரேல் இப்போது ஹமாஸுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்கியுள்ளது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இது ஒரு முக்கியமான தருணம். இப்போது மட்டுமல்ல, நிரந்தரமாக நாம் கைப்பற்ற வேண்டிய ஒன்று என்று நான் நினைக்கிறேன் என்று கேமரூன் மேலும் கூறியிருக்கிறார். காசாவை ஹமாஸால் ஆள முடியாது என்பதும் இஸ்ரேலுக்கு அதன் பாதுகாப்பு குறித்து உத்தரவாதங்கள் தேவை என்பதும் தெளிவாகிறது. ஆனால் நாங்கள் பாலஸ்தீனிய அதிகாரத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதும் ஒரு பாலஸ்தீனிய அரசு எப்படி இருக்கும் என்பதற்கான அளவுருக்களை அமைக்க வேண்டும் என்பதும் தெளிவாகிறது என்று அவர் மேலும் கூறியிருக்கிறார். பைடனின் முன்மொழிவை ஹமாஸ் வரவேற்றதாக கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் இஸ்ரேலில் இருந்து கலவையான செய்திகள் வெளிவந்தன. பாலஸ்தீனிய ஆயுத குழுவின் அழிவு இல்லாமல் நிரந்தர போர் நிறுத்தம் இருக்காது என்றும் நெதன்யாகு கூறியதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் சனிக்கிழமை அன்று காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அழைப்பு விடுத்தார். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் போர் நிறுத்த முன்மொழிவுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். காசாவில் போர் முடிவுக்கு வர வேண்டும், நீடித்த அமைதிக்கான அமெரிக்க திட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், அனைவரும் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து பிராந்தியத்தில் உள்ள எங்கள் கூட்டாளர்களுடன் நாங்கள் பணியாற்றி வருவதைப் போலவே என்று அரபு, ஹீப்ரு மற்றும் ஆங்கிலத்தில் எக்ஸ் தளத்தில் மக்ரோன் கூறியிருக்கிறார். இது பணைய கைதிகளின் விடுதலை, அமைதி மற்றும் இரு மாநில தீர்வில் முன்னேற்றத்தை நோக்கி செயல்படுவதற்கான நிரந்தர போர் நிறுத்தம் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். மறுபுறம் இஸ்ரேலில் டெல் அவீவ் நகரில் லட்சக்கணக்கானோர் வீதிகளில் திரண்டு போராட்டம் நடத்தியிருப்பது உலக அரங்கில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. காசாவில் நடைபெற்று வரும் போரில் எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலான முழு எல்லை பகுதியையும் இஸ்ரேல் ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றது. இந்த நிலையில் ஹமாஸ் இயக்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிணை கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மக்களை விடுவிக்க இஸ்ரேல் அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் சனிக்கிழமை இரவில் டெல் அவீவ் நகரில் வீதிகளில் திரண்டு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அப்போது இஸ்ரேல் பிரதமர் இஸ்ரேலிய பெஞ்சமின் நெதன்யாகுவை பதவி நீக்கம் செய்ய கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. கடந்த 8 மாதங்களில் காசா போர் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 15,000க்கும் மேற்பட்ட காசான் குழந்தைகளின் பெயர்கள் சர்வதேச குழந்தைகள் தினத்தை குறிக்கும் வகையில் நேற்று பேர்லினில் உறக்க வாசிக்கப்பட்டன.
3 பெர்லின் பெண்கள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு நகரின் மைய நினைவு சின்னமான நியூ வாக்ஸின் முன் நடந்தது. காசாவில் நடந்த வெகுஜன கொலைகள் குறித்து கவனத்தை ஈர்ப்பதற்காக நூற்றுக்கணக்கான ஜோடி குழந்தைகள் காலனிகள் ஆண்டர்டென் லிண்டன் தெருவின் நடைபாதையில் வைக்கப்பட்டிருந்தன. காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு நள்ளிரவு வரை இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கடலில் போர்க்கப்பலை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலை அமெரிக்க படைகள் முறியடித்தன. சனிக்கிழமை அன்று தெற்கு செங்கடலில் உள்ள USS கிரேவ்லியில் மீது ஜேமனின் கூதிகளால் ஏற்பட்ட 2 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை அதன் படைகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளது என அமெரிக்காவின் சென்ட்காம் தெரிவித்துள்ளது. ஏவுகணைகள் ஏவப்பட்டதால் எந்த சேதமோ காயமோ ஏற்படவில்லை என்று சென்ட்காம் தெரிவித்துள்ளது. அதன் படைகள் தெற்கு செங்கடலில் ஒரு கூதி ஆளில்லா விமானத்தை அழித்ததாகவும் மேலும் 2 ட்ரோன்கள் தண்ணீரில் விழுந்ததை அவதானித்ததாகவும் அது மேலும் கூறியது. செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல், அமெரிக்க நாசாகர கப்பல் மற்றும் 3 கப்பல்களை குறிவைத்து 6 நடவடிக்கைகளை நடத்தியதாக கூதிகள் அறிவித்ததை அடுத்து இந்த அறிக்கை வந்துள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.